எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காசி அல்வாம்பாங்க, அதாவது பூசணிக்காவை, வெள்ளை பூசணிக்காவை எடுத்து நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டு. கல்யாண வீடுகளில் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றப்ப கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதே போல் இந்த பூசணிக்காவோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. பூசணிக்காய் அல்வா செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகெல்லாம் கசியக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம 2-3 நாளைக்கு அதிகமாக வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த பூசணிக்காய் அல்வா செய்யறதுக்கு, காசி அல்வா செய்யறதுக்கும் பூசணிக்காய் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ காசி அல்வா செய்யறதுக்கு பூசணிக்காவை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த கீத்து மாதிரிலாம் போட்டு கொடுத்தா கூட நம்ம அப்படி அழுத்தி பார்த்தா உள்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே கல் மாதிரி இருக்கணும். வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும். ரொம்ப முத்தலாக இருக்கும். தோல் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பூசணிக்காய் செலக்ட் பண்ணி நம்ம காசி அல்வா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கேரட் துருவலில் பெரிய கன்று உள்ள இதில் நான் துருவுறேன். தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதில் வந்து எவ்வளோ கிலோ நான் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட எவ்வளோ கப்பு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த துருவின பூசணிக்காய் துருவலை நம்ம கப்பில் அளந்துட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை, நெய் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய கன்று உள்ள அந்த கேரட் துருவல் கட்டையில் நான் எல்லாத்தையும் துருவிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த பூசணிக்காய் அல்வா செய்வாங்க. துருவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே கொஞ்சம் பாக்கி ஏடு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க. ஒன்று போல் துருவலாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பூசணிக்காயில் இருக்கிற அந்த தண்ணியை நல்லா இருக்க புழிஞ்சிட்டு அதை வந்து வதக்கி செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா நெய்யில் வதக்கணும். இருந்தாலும் சட்டுன்னு உங்களுக்கு இந்த பச்சை வாசனை போகிறதில்ல. இந்த மெத்தடில் நான் செஞ்சு பார்த்தேன். அதாவது பூசணிக்காய் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிக்காமல் தண்ணி கூடவே சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். 5 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பூசணிக்காய் இருக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ காமிக்கிற கப்பால் 5 கப்பு பூசணிக்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு நெய் வேணும் கண்டிப்பாக. இப்போ அந்த 1/2 கப்பு நெய் முதல்ல நான் கப்பில் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு முதல்ல இந்த முந்திரி பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். திராட்சை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. முந்திரி, பாதாம் 2 சேர்க்கலாம். நான் முந்திரி மட்டும் நெய்யில் வறுத்துருக்கேன். இப்போ அதே நெய்லேயே நம்ம அந்த பூசணிக்காய் இருக்கிற தண்ணி கூட சேர்த்து நெய்யில் முதல்ல நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி போகும். அதே சமயத்தில் பச்சை வாசனை இருக்காது. முக்கியமாக ரொம்ப நாள் ஒரு நல்ல ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டீங்க தாராளமாக 10 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சுருக்கலாம். கெட்டு போகாது. அதனால் இந்த மாதிரி தண்ணியும் சுண்டணும், பூசணிக்காயும் வேகணும், பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வாணலி கீழே தண்ணி நிற்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு தண்ணி நல்லா சுண்டி போகுதோ அப்போ உங்களுக்கு பூசணிக்காய் வெந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற பூசணிக்காய் முத்தலாக இருக்கிறப்ப வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். எலசாக இருக்கிறத ட்ரை பண்ணாதீங்க. துருவுனாலே உங்களுக்கு துருவ வராது. எலசாக இருக்கிற பூசணிக்காவை துருவுனா கூட இந்த மாதிரி ஒன்று போல் துருவல் இருக்காது. அதனால் நல்லா விளைஞ்ச பூசணிக்காவாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எடுத்து இப்போ பாருங்கள், நான் முதல்ல எந்த கப்பில் பூசணிக்காய் துருவல் அளந்தனோ அதில் 1.5 கப்பு நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு சுகர் வேணுமா இருந்தது. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டு கப்பில் 5 கப்பு துருவின பூசணிக்காய் துருவல் எடுத்துனீங்கன்னா அதே கப்பால் 2 கப்பு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அதிகளவு சர்க்கரையும் இருக்காது. நீங்கள் அதிகளவு சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா பூத்து போன மாதிரி ஆகிடும் அந்த பூசணிக்காய் அல்வா செஞ்சு முடிச்சப்புறம். அதனால் கரெக்டான அளவு சர்க்கரை சேர்க்கணும். இந்த மாதிரி கிளறின்னு இருக்கப்பயே நம்ம அந்த 1/2 கப்பு நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்தது போக மீதி நெய் இருக்கு இல்லையா, 2 டீஸ்பூனாக சேர்த்துன்னு வரேன். கலரும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு கலருக்கு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலில் குங்குமப்பூவை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட்டாகவே அப்படியே வச்சு சர்க்கரை போட்டு நம்ம நெய் போட்டு நிறுத்திடலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் கலர் சேர்க்குறது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு சர்க்கரை போடாமல் வதக்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அப்படின்னா சர்க்கரை போட்டப்புறம் கொஞ்சம் நீத்து போயிடுது இல்லையா. திரும்பவும் இதே மாதிரி வாணலியில் அந்த நடுவில் வந்து சுகர் சிரப்பு வந்து செட் ஆகக்கூடாது. அது வரைக்கும் நம்ம கிளறிண்டே இருக்கணும். ஓரங்களில் பார்க்குறத விட இந்த மாதிரி வாணலி ஓரங்களில் அந்த காசி அல்வா ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் உங்களுக்கு இந்த சுகர் சிரப்பு செட் ஆகுதான்னு பார்த்துட்டே வாங்க.
எதுக்காக நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செய்யக்கூடிய காசி அல்வா ஒரே நாள்லேயே நம்ம தீர்க்க முடியாது. வச்சிருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப, நம்ம கொஞ்சம் இந்த சுகர் சிரப்பு கீழே தங்காமல் பார்த்துக்கணும். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னும் கடைசியாக ஒரு 4 டீஸ்பூன் நெய் பாக்கி இருக்குது. இப்போ சேர்த்துட்ருக்கப்ப திரும்பவும் நான் செக் பண்ணுறத காமிச்சுட்டே வரேன் பாருங்கள். நல்லாவே வாணலியில் கொஞ்சம் கூட அந்த சுகர் சிரப்பு கீழே தங்காமல் அப்படியே இந்த பூசணிக்காய் அப்படியே சேர்ந்துட்டா மாதிரி இருக்குது பாருங்கள். சர்க்கரையும் அந்த பூசணிக்காய் துருவலும் நல்லா உங்களுக்கு அந்த கலர் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பூசணிக்காவும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இப்பயுமே உங்களுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த வாணலியிலே வச்சுருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றுங்க. இப்போ கடைசியாக இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் இருந்தது. அதை அப்படியே நிறுத்திட்டேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கரண்டியில் ஒட்டாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குமோ, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த பூசணிக்காய் நல்லா விளைஞ்ச பூசணிக்காய் கிடைக்கும். வீடியோ பார்த்த உடனே நீங்களும் இதே போல் காசி அல்வா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.